வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். திமுக கூட்டணிக்குள் வெடிக்கும் கோரிக்கை, ஆட்சி அதிகாரத்தில் பங்காம், கைவிடப்படுமா காங்கிரஸ்? வாங்க வீடியோவை காணலாம். அதாவது தமிழ்நாட்டில் தற்போது வரை திமுக தலைமையில்தான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து வருகிறாராம். வருகின்ற 2021ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் கூட வெற்றி பெற்று திமுக ஆட்சியானது தமிழகத்தில் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி காலமானது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் நிறைவடைகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான தயாரிப்புகளை தமிழ்நாடு தேர்தல் ஆணையமானது செய்து வரும் சூழலில்தான் மாநில அரசியல் சூழலும் தீவிரமாகி வருகிறதா. அதாவது வரும் தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் தீவிரமாக திமுகவானது பிரச்சார நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபட்டு வருகிறது. அதேவேளைதான் கடந்த தேர்தலில் தோல்வியடைந்த அதிமுக இந்த ஆட்சியை கண்டிப்பாக மீண்டும் பிடிக்க போராடுகிறதா. இதற்கிடையில்தான் தமிழக அரசியல் அரங்கில் ஒரு புதிதாக சக்தியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களும் ஆகியோரும் தங்கள் வலுவான பங்கேற்பை இந்த அரசியல் சூழலில் அறிவித்ததாக செய்திகள் வெளிவந்தன. இதில் பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் எல்லாம் தங்களின் தனிப்பட்ட நிலைமையை விட கூட்டணி கணக்கிலே அதிகம் ஆர்வம் காட்டுவதாக செயல்பட்டு வருகிறதா. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இவ்விரு தேசிய கட்சிகளும் இடம்பெற்று வருகிறதாம். ஆனால் கூட்டணிக்குள் அதிகார பங்கு, மரியாதை என்ற கேள்விகள் எல்லாம் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கிறதாம். குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணிக்குள் தனது பங்கு குறைவாக கிடைக்கிறது என்றும் அதிருப்தியில் அடிக்கடி வெளிப்படுத்தி வருகிறது. இந்த செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய பூகம்பத்தையும் உருவாக்கி வருகிறார். அதில்தான் காங்கிரஸ் கட்சியில் தரவு ஆய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி ஒன்றை அளித்துள்ளாராம். அதில், நான் சமீபத்தில் நெல்லையில் நடைபெற்ற வாக்கு திருட்டு தொடர்பான காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றேன். அப்போது தொண்டர்கள் அனைவருமே ஆட்சியில் பங்கு வேண்டும், சுயமரியாதை வேண்டும் என்றும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றும் வலியுறுத்ததாக கூறப்பட்டதாம். இது தவறல்ல. காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பது அவர்களது உரிமைதான். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் என எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பங்கு கண்டிப்பாக தமிழகத்தில் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி மேலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இல்லாமல் யாரும் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது. பாஜகவுக்கும் தமிழகத்தில் எந்த ஒரு பங்கும் இல்லை. எனவே வரும் தேர்தலில் கண்டிப்பாக தமிழ்நாடு காங்கிரசுக்கு மரியாதையும் அதிகாரமும் கண்டிப்பாக பங்கு தேவை. அதை நிச்சயம் நாங்கள் கேட்போம் என்று அவர் வலியுறுத்தி வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்ததா. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியில் இந்த வலியுறுத்தல்தான் திமுக கூட்டணிகள் அதிருப்தியை அதிகரிக்கும் அபாயமெல்லாம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகிறதா. திமுக தனது கூட்டணியை உறுதியாக வைத்திருக்க விரும்பினாலும் கூட காங்கிரசின் பங்கு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாகும் இருந்தால் காங்கிரஸ் அதிக தொகுதியில் ஒதுக்கப்படுமா அல்லது திமுக தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துமா என்பதுதான் வருங்கால தேர்தல் அரசியல் தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தல் முன்னோட்டத்தில் காங்கிரஸ் கட்சி முன்வைத்துள்ள அதிகார பங்கு வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ்நாடு அரசியல் சூழலிலே மேலும் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். இதற்கு திமுக எவ்வாறு பதிலளிக்கிறது என்பதுதான் கூட்டணியின் எதிர்காலம் கண்டிப்பாக தீர்மானிக்கப்படும் என்பது அரசியலும் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.